பேரன்புமிக்க ராஜாஜி பயிற்சி மையத்தின் தோழமைகளுக்கு மகிழ்ச்சியான வணக்கங்கள். இப்போ டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு பழைய பேட்டர்னே கண்டினியூ ஆகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்புக்கு பிறகு மாண்புமிகு அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களினுடைய அறிவிப்புக்கு பிறகு இந்த டிஎன்பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய உத்வேகம் வந்திருக்கு. ஏன்னா ஒரு 6-7 மாசமா டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து எந்த விதமான அறிவிப்பும் வெளிவரல, எந்த விதமான செயல்பாடுகளும் நடக்கலை. இனி படிச்சுட்டு இருக்கிறவங்களுடைய எதிர்காலம் என்ன, இனி கால்ஃபர் வருமா வராதா, என்ன மாதிரியான கால்ஃபர் வரும், என்ன பேட்டர்னில் எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்தது, ஒரு தேக்க நிலை இருந்தது. இந்த தேக்க நிலையை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்போது தீர்த்து வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி படிக்கிறவர்களினுடைய ஆர்வமும் வேகமும் அதிகரிச்சிருக்குது. நிறைய பேர் நம்ம இலக்கை எட்டி பிடிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மாணவர்களுக்கு வந்திருக்கு. அதனால நிறைய பேர் புதிய உத்வேகத்தோடு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே படிக்கிறவங்க மட்டும் இல்லாமல் புதுசாக ஃபீல்டுக்கு வந்தவங்களும் நமக்கு மிகப்பெரிய போட்டிகளை ஏற்படுத்த போகிறாங்க. இப்போ நம்ம ஒருபோதும் பின்தங்கிடக்கூடாது. அப்படி பின்தங்கி நின்றோம் அப்படின்னா நம்முடைய இடம் கண்டிப்பாக தட்டி பறிக்கப்படும் அப்படிங்கிறத மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்வேகத்தோடு படிக்க ஆரம்பிங்க. இந்த உற்சாகமும் உத்வேகமும் கண்டிப்பாக நம்மளை வெற்றி பெற வைக்கும். சரி, நம்மளுடைய நடப்பு நிகழ்வுகள் வரிசையில் நம்ம தினம்தோறும் நடப்பு நிகழ்வுகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம். முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் அக்டோபர் மாதம் 25 மற்றும் 26 ஆகிய 2 தேதிகளுக்குரிய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை இப்போ நாம் பார்க்க போகிறோம். இதில் முதல் ஈவெண்ட், பிரைம் மினிஸ்டர் இனாகரேட்டட் 3 மேஜர் ஸ்கீம்ஸ் இன் குஜராத் விர்ச்சுவலி. அதில் மிக முக்கியமான ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிசான் சூரியோதயா யோஜனா is an agri scheme which aims to provide power supply during daytime from 5 am to 9 am continuously 16 hours without interruption for irrigation purpose to farmers. கிசான் சூரியோதயா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை விவசாயிகளுக்காக பிரதமர் அவங்க தொடங்கி வச்சிருக்காங்க. இதனுடைய நோக்கம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இடைநில்லாமல் தொடர்ந்து 16 மணி நேரம் விவசாயத்திற்காக மின்சாரம் வழங்குவதை, மும்முனை மின்சாரம் வழங்குவதை நோக்கமாக கொண்டது. இந்த வேர்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கிசான் சூரியோதயா அப்படின்னா, கிசான் அப்படின்னா விவசாயம்னு அர்த்தம், சூரியோதயம் அப்படிங்கிறது நமக்கு பொருள் தெரியக்கூடிய ஒரு வார்த்தை தான். இப்போ இந்த கிசான் சூரியோதயா என்கிற திட்டம் எந்த மாநிலத்தில் சமீபத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு கேள்விகள் வரலாம். அதனால கொஞ்சம் இது கவனமாக நோட் பண்ணி வைங்க. அடுத்த நிகழ்வு, இந்தியாஸ் பிக்கஸ்ட் கார்டியாக் ஹாஸ்பிட்டல் இனாகிரேட்டட் பை பிரைம் மினிஸ்டர் இன் அகமதாபாத். நேம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் UN மேத்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியாலஜி அண்ட் ரிசர்ச் சென்டர். இந்தியாவின் மிகப்பெரிய இருதய மருத்துவமனை அகமதாபாத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களால் சமீபத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த மருத்துவமனையினுடைய பெயர் UN மேத்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியாலஜி அண்ட் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறது. அடுத்த ஈவெண்ட்டுங்க, உலகிலேயே நீளமான வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் டெம்பிள் ரோப்வே ப்ராஜெக்ட் இனாகிரேட்டட் அட் கிர்னார் இன் ஜுனாகத் பை ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. உலகின் மிக நீளமான கோயில் ரோபே திட்டம் குஜராத் மாநிலம் ஜுனாகத்தில் உள்ள கிர்னாரில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த குஜராத் மாநிலத்தின் கிர்னாரில் இருக்கக்கூடிய அம்பா கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில், மலை மீது இருக்கிற ஒரு கோவிலுக்காக இந்த ரோபே கார் திட்டம், கம்பிவட திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய மொத்த நீளம், இந்த ரோபே திட்டத்தினுடைய மொத்த நீளம் 2.3 கிலோமீட்டர். 900 மீட்டர் உயரத்தில், தரையிலிருந்து 900 மீட்டர் உயரத்தில் இந்த ரோபே அமைக்கப்பட்டிருக்கு. 130 கோடி ரூபாய் செலவில். இதனுடைய டோட்டல் ப்ராஜெக்ட் வேல்யூ 130 crore. சரிங்களா? ஓகே.
Next, India's first sand dune park. World Bank sanction rupees 3 crore to set up India's first sand dune park in Goa. இந்தியாவின் முதல் மணல் பூங்கா. இந்தியாவின் முதல் மணல் பூங்கா கோவா மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது. இதற்கு நிதியுதவி வழங்கும் அமைப்பு உலக வங்கி. இதனுடைய மொத்த ப்ராஜெக்ட் மதிப்பீடு 3 கோடி ரூபாய். இந்த மணல் பூங்காவினுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நோக்கம் மெயின் பர்பஸ் டூரிசம், சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுப்பதற்காக இதனுடைய முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கம் கடற்கரையும் கடற்கரை மணலும் சுற்றுச்சூழலுக்கு அளிக்கும் நன்கொடையை பற்றி இந்த உலகுக்கு விளக்குவது. சரிங்களா? முதல் நோக்கம் சுற்றுலா, இரண்டாவது நோக்கம் சுற்றுச்சூழல். அடுத்ததுங்க, இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். நம்மெல்லாம் தினமும் ஏன் அப்படி சொல்லக்கூடாது, ஒவ்வொரு வினாடியும் நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது நம்முடைய ஃபோனோட தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள், நம்முடைய உறவுகள், சொந்தங்கள் எல்லாத்தும் மறந்து போய் நம்முடைய ஒரே உறவாக, நெருங்கின உறவாக இன்னைக்கு இருக்கிறது, ஒவ்வொரு வினாடியும் நம்ம கூட இருக்கிறது நம்முடைய தொலைபேசி தான். அது நண்பனா எதிரியாங்கிறது இன்னும் போக போக தான் தெரியும். சரிங்களா? சரி, இப்போ நாம் பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த மொபைல் இன்டர்நெட் பற்றின ஒரு டேட்டா வெளியிடப்பட்டிருக்கு. உலகத்திலேயே அதிவேகமான இணையதளம் மொபைல் இன்டர்நெட் ஸ்பீட் ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரி சவுத் கொரியா. இந்தியா ஹஸ் பின் ரேங்க்டு 131 அவுட் ஆஃப் 138 கண்ட்ரிஸ் இன் த குளோபல் மொபைல் இன்டர்நெட் ஸ்பீட் ரேங்கிங். மொத்தம் 138 நாடுகள் இந்த இணையதள வேகத்தை ஆராய்வதற்காக அளவில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில் நம்ம 138 கண்ட்ரியில் நம்ம நாடு இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா 131வது இடம். நம்மளை விடவும் இன்னும் 7 கண்ட்ரி போராக இருக்கும் போல இருக்கு, பாவம். சரிங்க, இப்போ இந்த மொபைல் இணையதள வேகத்தை பற்றி இன்னும் சில கூடுதல் தகவலை சொல்லணும்னா, த குளோபல் ஆவரேஜ், உலகத்தோட ஆவரேஜான இன்டர்நெட் ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35.26 MBPS, 30.526 MBPS. சரி, இந்தியாவோட வேகம் எவ்வளோங்க? குளோபல் ஆவரேஜ் தான் 35.26னா இந்தியாவோட வேகம் பார்த்தீங்கன்னா 12.07 MBPS. இப்போ நீங்கள் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஹை ஸ்பீடு இன்டர்நெட் கிடைக்கும். பட்டு கிராமப்புறங்களில் ரொம்ப ரொம்ப லோ ஸ்பீடில் தான் கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணால் டோட்டல் இந்தியாவினுடைய ஆவரேஜ் இன்டர்நெட் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் இன்டர்நெட் ஸ்பீடு 12.07 MBPS. சரிங்க, உலகத்தில் நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய தென்கொரியாவின் இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121 MBPS. தென்கொரியாவோட மொபைல் இணையதள வேகம் 121 MBPS, குளோபல் ஆவரேஜ் 35.26 MBPS, இந்தியாஸ் ஆவரேஜ் 12.07 MBPS. அடுத்ததுங்க, ஒரு வெற்றியாளனின் சரித்திரம். எப்பவுமே வெற்றிங்கிறது எப்போ நிர்ணயிக்கப்படுங்க? ஜெயித்தவனையெல்லாம் ஜெயிப்பது. நாம ஜெயிக்கிறது இல்லை, ஜெயிச்சவனையெல்லாம் ஜெயிக்கிறது. ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுறது முக்கியம் இல்லை, முதல்ல ஓடுறதா முக்கியம். மோஸ்ட் கிராண்ட் பிரிக்ஸ் வின் லூயிஸ் ஹாமில்டன், வின் போர்ச்சுகீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் 2020. Win this win, he has surpassed the record of 91 wins set by German great Michael Schumacher. இது வரைக்கும் மைக்கேல் சூமேக்கர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் 91 ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் ஜெயிச்சிருக்காரு. அவரையும் மிஞ்சிருக்காரு அதே ஜெர்மனியை சேர்ந்த லூயிஸ் ஹாமில்டன். இவர் 2020ஆம் ஆண்டு போர்த்துகீசிய கிராண்ட் பிரிக்ஸை ஜெயித்ததன் மூலம் 92வது வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ வெற்றியில் பெரிய வெற்றி என்னங்க? நாம ஜெயிக்கிறது இல்லை, ஜெயிச்சவனையும் சேர்த்து ஜெயிக்கிறது. நம்மளது தான் உலக ரெக்கார்டாக இருக்கணுங்கிற வெறி. அடுத்ததுங்க, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த கண்ட்ரி
The High Court has made the trial of the case live on YouTube. Gujarat High Court நாட்டிலேயே முதல் முறையாக காணொளி மூலம் நடைபெறும் வழக்கின் விசாரணையை யூடியூப்பில் நேரலை செய்த உயர்நீதிமன்றம். அதாவது ஏற்கனவே நேரடியாக இல்லாமல் இப்போ நமக்கு கொரோனா பாதிப்பு நிறையா இருக்கிறதுனால காணொளி மூலமாக வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகத்தான் கோர்ட்டே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விசாரணையை யூடியூப்பில் நேரடியாக ஒளிபரப்பு செய்த இந்தியாவின் முதல் உயர்நீதிமன்றம் அப்படின்னா அது குஜராத் உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க, ஸ்டேட் பேக்டு டாப் பொசிஷன் இன் இம்ப்ளிமெண்டிங் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி ஸ்கீம். பிரைம் மினிஸ்டர் அவங்களோட ஆத்ம நிபார் நிதி ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டாப்பஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது உத்தரப்பிரதேஷ். இது என்ன பர்பஸ்க்காக இந்த ஆத்ம நிர்பார் நிதி ஸ்கீம் கொண்டு வரப்பட்டதுன்னா, மேலே இந்த இந்திய மேப்புக்கு மேலே ரெட் கலரில் இந்த ஸ்கீமோட சுருக்கத்தை கொடுத்துருக்கோம். பிஎம் ஸ்வாநிதி அப்படின்னு. இதனுடைய விரிவாக்கம் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் நிதி அப்படின்னு இதனுடைய பொருள். தெருவோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய அடிப்படை பொருளாதாரம் கூட இல்லாமல் பின்தங்கி மிக ஏழ்மை நிலையில் தெருவோரம் வசிச்சுட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு கடன் உதவியை வழங்கி அவர்களை தொழில் செய்ய வைத்து பொருளாதாரத்தில் முன்னேற்றக்கூடிய ஒரு மிக நல்ல திட்டம் பிரைம் மினிஸ்டர்னுடைய ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் நிதி திட்டம். இந்த திட்டத்தை அமல்படுத்துவதில் இந்தியாவின் முதல் இடத்தை பெற்ற மாநிலம் உத்தரப்பிரதேசம். அடுத்ததுங்க, an Indian origin became president of Seychelles. வாவல் ராம்கலாவன் அப்படிங்கிற ஒருத்தர் செசல்ஸ் நாட்டினுடைய புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியா வம்சாவளி நபர் வாவல் ராம்கலாவன் அப்படிங்கிறவங்க. இந்த செசல்ஸ் நாடு அப்படிங்கிறது மனித குலத்தின் சொர்க்கம் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய மிக அழகான ஒரு தீவு. இந்திய பெருங்கடலில் இந்தியாவிலிருந்து 1600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவினுடைய கிழக்கு கடற்கரை பகுதிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. மிக அழகான தீவு. பெரும்பாலும் இந்திய பூர்வ குடிகளால் அங்கு நிரப்பப்பட்ட ஒரு தீவு. இந்த தீவு வழக்கம் போல பிரிட்டிஷாருக்கும் பிரெஞ்சு தேசத்துக்கும் இடையில மிகப்பெரிய போட்டி ஏற்பட்டு மிக கடைசியாக பிரிட்டிஷார் வசம் வந்து அதற்கு பிறகு விடுதலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தீவு. இந்த தீவுக்கு பயணம் போகணும் அப்படிங்கிறது நம்முடைய இலக்காக இருக்கட்டும். ஏன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நமக்கு நல்ல பொருளாதாரம் வேணும். இந்த ஜெயித்ததனுடைய அடையாளம் பொருளாதாரம். நாம் அரசு அலுவலராக மாறி நிறைய பொருளீட்டி நாம் இந்த செசல்ஸ் தீவுக்கு ஒரு நாள் பயணம் போயிட்டு வரணும் அப்படிங்கிறத இலக்கா வைங்க. நிச்சயமாக நம்மால் முடியும். இலக்கு நம் கண் முன்னால் எவர் ஒருவருக்கு தெரிகிறதோ அவர்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். செசல்ஸ் தீவுக்கு பயணம் போவது இலக்காகட்டும். அந்த இலக்கை அடைவதற்கு நாம் முதல்ல அரசு அலுவலராக மாற வேண்டும். இந்த பூமி மிக வேகமாக நகர்ந்துக்கிட்டே இருக்கு. நாம் இன்னைக்கு நின்ன இடத்துல நிற்கணும்னா கூட பூமி நகர்ற வேகத்துக்கு நம்ம காலடி எடுத்து வச்சோம்னா தான் நாம் தொடர்ந்து இந்த இடத்துலையாவது நிற்க முடியும். பூமி போகிற வேகத்துக்கு நம்மால் காலடி எடுத்து வைக்க முடியல அப்படின்னா பூமி நம்மை குப்புற தள்ளிவிடும். குப்புற தள்ளி பின்னால் இழுத்து போய்விடும். ஸோ நின்ன இடத்துல நிலையா நிற்கவே நாம் இவ்வளோ வேகம் ஓட வேண்டியிருக்கு. இந்த இடத்துல இருந்து பூமியின் வேகத்தையும் ஜெயித்து நாம் முன்னால் போகணும் அப்படின்னா நமக்கான வேகமும் நமக்கான வெறித்தனமும் உத்வேகமும் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இடத்தையும் என்னவெல்லாம் அழகான இடம் இருக்கோ அது எல்லாத்தையும் போய் பார்ப்போம். அப்படின்னா நாம் ஜெயிச்சு தான் ஆகணும். ஜெயிக்கலைன்னா ஏதோ நாம் இருக்கிற ஊரில் ஏதோ வெந்ததை சாப்பிட்டோம், விதி வந்தா செத்தோம் அப்படின்னு நம்ம இருக்கிற ஊரை தாண்டி நம்மால் பயணிக்க முடியாது. உலகத்தின் அத்தனை மூளை முடுக்குகளுக்கும் நம்மால் போக முடியும்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஜெயிச்சு தான் ஆகணும். ஜெயிப்போம், செல்வோம், வெல்வோம்.
நன்றி நண்பர்களே.